அஞ்சலி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்ன? எல்லாம் பேக் பண்ணிட்டேம்மா. எடி பொங்க பானை கரண்டியெல்லாம் எங்க வச்ச? சின்ன பானை தானம்மா, எல்லாம் இந்த பேக்குக்குள்ளேயே வச்சுட்டேன். உன் தம்பிக்காரன் பேக்கு பிச்சு கிச்சு போட்டுறாத. அடுத்தாப்புல வெளிநாட்டுக்கு போவேல இதை தான் கொண்டுட்டு போவான். ஒரே ஒரு பானை வச்சதுனால உனக்கு பிஞ்சா போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே பிஞ்சு போனாலும் வேற பேக் எடுத்துக்கலாம். நீ முதல்ல சாப்பிடு. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டோம். நீ இப்பதான் தட்டை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. இவ்வளோ நேரம் அடுப்படியில கால் வைக்க முடிஞ்சதாட்டி அம்பிட்டு பாத்திரம் குப்பையுமே கிடந்தது. அவ்வளோத்தையும் ஒதுக்கி எடுத்து கழுவி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன நல்லா குளிச்சிங்க, கிளம்புனீங்க, தோசை சுட்டு கொடுத்தேன், சாப்பிட்டீங்க. எனக்கு யாரு வேலை பார்த்து தரா? நான் தானே பார்க்கணும். ஆமா, நீ தான் பார்க்கணும். இதுல என்னமா சந்தேகம்? ஏன் அஞ்சலி, நீ எனக்கு பார்த்து தரக்கூடாதா? அம்மா வீட்டுக்கு வந்தா சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணும் தான் இருக்கா? அம்மைக்கு கூட மாட வேலை செஞ்சு கொடுத்தா ஆவாதோ? இங்க வந்தாதாம எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கி. என் வீட்டுல இருந்தா எனக்கு சாப்பிடறதுக்கே நேரம் இருக்காது. அப்பப்ப இங்க வந்துட்டு போனாதாம நான் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுறேன். அது உனக்கு பொறுக்கலையா? சரிடி, நீ சாப்பிட்டு வச்சு இரு. யார் வேண்டாம்னா சும்மா தான் சொன்னேன். வேன்லாம் வந்து நிற்கான். உன் மாவளையும் உன் தம்பிக்காரனையும் கூட்டு போய் இடத்த புடி. அம்மா இந்த 4 வாய் அள்ளி போட்டு ஓடியாரேன். அப்பா அங்கதானமா நிக்கி, இடம் போட்டு வைக்கும். நீ சாப்பிட எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம். உங்க அப்பா நல்ல இடம் போட்டு வைப்பாரு. சொல்றா பாரு, வாய் பார்த்துட்டு அங்கேயும் இங்கே நின்றுட்டு இருப்பாரு. டி நீ பேக்க எடுத்துட்டு போ. சக்தி கிளம்பிட்டானான்னு பாரு, அவனையும் கையோட கூட்டு போ. சரி, அப்ப சீக்கிரம் வா. சோபி வா போவோம். ஏட்டி இந்த பிள்ளைக்கு ஒரு கவர் ஏதாவது எடுத்து வை. அங்க வந்து வாந்தி எடுத்துட்டு கிடப்பா. எல்லாம் எடுத்து ரெடியாதாம வச்சிருக்கேன். வாந்திலாம் எடுக்க மாட்டா. இவளுக்கு அவ்வளவா சாப்பாடுலாம் கொடுக்கல. அங்க போய் ஊட்டிக்கலான்னு விட்டுட்டேன். வாந்தி எடுத்தா என்ன? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்க மாட்டோமா? அதுக்குன்னு பிள்ளைய பட்னியா கூட்டு போற பாரு. சோப்பி இங்க வா, ஆச்சி 2 வாய் ஊட்டி விடுறேன். ஏம்மா, உன் பேத்திய பட்னியாலாம் கூட்டு போல. அரை தோசை சாப்பிட்டா அந்தால ஒரு கிளாஸ் ஆர்லி சாத்தி கொடுத்தேன், குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கா. நான் போயிட்டு வரேன். அப்ப சரி, கூட்டிட்டு போ. சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தால் நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? ஹே சோபி குட்டி, என்னடா என்ன உடம்பு ஃபுல்லா அப்படியே ஃபீலிங்ஸ் வலிஞ்சு ஓடுது போல. பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. பாட்டு பாடுனது ஒரு குத்தமா? கிளம்பிட்டீங்களா? நானும் சோப்பியும் கிளம்பி வந்துட்டோம். அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காடா. வா சக்தி, நம்ம வேன்ல போய் இருப்போம். அம்மா வீடெல்லாம் பூட்டிட்டு வருவா. வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா, இல்ல எதுவும் மறந்து வச்சிருக்கீங்களா? எல்லாம் எடுத்தாச்சுடா. அப்புறம் அஞ்சலி, கார் வருவாளா நம்ம கூட? ஆசைதான். நீ இப்படியே நல்ல கனவு கண்டுட்டு. ஏண்டி, அப்பா அவங்களாம் நம்ம கூட வரமாட்டாங்களா? அவங்க சாஸ்தா வேறடா. ஏதோ ஒரு ஊர் சொன்னாலே, மறந்துட்டேன். அதனால கார் அவங்க அம்மா கூட சேர்ந்து அவங்க கோயிலுக்கு போயிருவாங்க. ஓ அப்படியா? இந்த பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. நான் நம்ம கூட வேன்ல வருவான்ல நினைச்சிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்க தம்பி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம கூட வந்துருவா. ஏ அஞ்சலி, நான் எங்க அவசரப்பட்டேன்? தெரியாததுனால தானே கேக்குறேன். சரி, பேக் எடு, நம்ம போவோம். சக்தி மாமா, கோயிலுக்கு போய் எனக்கு ஐஸ்கிரீம், டாய்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி தரணும். ஏ சோப்பி குட்டி, உனக்கு இல்லாமையா? நீ என்ன கேக்குறியே எல்லாம் மாமா வாங்கி தருவேன். ஏ வாலி, எங்க போனாலும் உனக்கு டாய்ஸ் தானா? எவ்வளவு டாய்ஸ் தாண்டி வாங்குவ? விடு அஞ்சலி, சின்ன பொண்ணு தானே. வளர்ந்ததுக்கு அப்புறம் டாய்ஸ் எல்லாம் வச்சியா விளையாட முடியும்? எல்லாம் இவளுக்கு நீ கொடுக்குற செல்லம் தான்டா. நீங்க இருக்க வரைக்கும் நல்ல செல்லம் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஃபாரின் கிளம்பி போயிருவ. அதுக்கப்புறம் இவ எங்க உயிரப்பட்டு வாங்குவா. மாமாவும் நீ எதுக்கு இருக்கீங்க? சமாளிங்க. ஒரே ஒரு பொண்ணை வச்சுட்டு உங்களுக்கு பாத்துக்க கஷ்டமா இருக்குல்ல? என்னடா இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட? இருடி, உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப பாக்குறேன். அடி பாவி அக்கா, சாப விடுறியா? சேச்சே, சாபம்ல இல்ல. இருந்தாலும் யாம் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் அல்லவா? என்னதான் இருந்தாலும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். சரி வா சக்தி, அப்படியே போயிட்டே பேசுவோம். இங்கே நின்று நம்ம பழக்க விட்டுட்டு இருந்தோம்னு வையேன், அம்மா நம்மள திட்டியே திட்டுருவா. வீட பூட்டிட்டியாடி? அக்கா பூட்டிட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்துடலாமா? எக்ஸாம் வேற நாளைக்கு இருக்கு, நான் படிக்கணும். வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா படிச்சிருக்கல்ல? எல்லாமே முடிச்சிட்டேன். ரிவிஷன் தான் பண்ணணும். பின்ன எதுக்கிட்டு ஒரி பண்ற? கோவிலுக்கு தானே போறோம், நல்லா வேண்டிக்கோ. நிறைய மார்க் எடுக்கணும்னு. சரிக்கா. அங்க வந்து எக்ஸாம் பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத ரேகா. நல்லா என்ஜாய் பண்ணு. பூமாரி கூட நல்லா
சுத்தி பார்த்துட்டு வா, நல்லா விளையாடலாம். அப்புறம் வீட்ல வந்து படிச்சுக்கலாம். சரிக்கா. என்ன மேடம், ரெடி ஆயிட்டீங்களா? எப்படி கிளம்பியாச்சு காரும், வீடெல்லாம் பூட்டி ரெடியா தான் இருக்கும். ஹே துளசி, கிரீன் கலர் சாரி தானே உன்னை கட்ட சொன்னேன். ஏன்டி இந்த சரியை கட்டின? ஐயோ, கிரீன் கலர் தானே கட்ட சொன்னேன், மறந்துட்டேன்டி, சாரி. மறந்துட்டியா? போடி, 2 பேரும் கிரீன்லயே போலாம்னு நினைச்சேன். அதுக்கு என்னடி, வேற ஏதாவது கோயிலுக்கு போகும்போது மேட்சா கட்டிட்டு போலாம். இருந்தாலும் போ துளசி, நீ ஏமாத்திட்ட. ஏய் சாரிப்பா, காலையில கால் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுருக்கலாம்ல. இந்த ஒரு டைம் உன்னை மன்னிச்சு விடுறேன், அடுத்த முறை மறக்க கூடாது, சரியா? ஓகே மேடம். எம்மா, துளசியை கூட்டு வந்துட்டேன். வா துளசி, நம்ம கோயில பார்த்தது இல்லல நீ. கூட்டம் எப்படி இருக்கும் பாரு. விடிய விடிய நல்ல ஜேன்னு இருக்கும் இன்னைக்கு. அப்படியாம்மா? சின்ன வயசுல எங்க அப்பா கூட போன ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு சரியா தெரியல. பங்குனி உத்திரம்னா என்னது? பங்குனி உத்திரம் நம்ம தென் மாவட்டத்துல நல்ல சிறப்பா கொண்டாடுவோம். வெளியூர்ல இருக்க ஆளுவோ பொங்கல் தீபாவளி கூட வராதவங்க வருஷத்துல ஒரு தடவையாச்சும் நம்ம குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிடணும்னு வருவோம். இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து நம்ம சாஸ்தா கோயிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அதே மாதிரிதான் நம்ம மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாஸ்தா இருக்கும். அவங்க கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாவோமா. அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போவாதவங்க வருஷத்துல ஒரு வாட்டியாவது போய் நம்ம சாஸ்தா நம்ம குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வந்தா ரொம்ப நல்லது நடக்கும். ஓ அப்படியா லட்சுமிமா? ஆமா துளசி, உனக்கு என்ன சாஸ்தான்னு தெரியலல்ல. நீ எங்க கூட வந்து சாமி கும்பிடு, நீ நினைச்சது நீ வேணுனது எல்லாம் நடக்கும். சரிங்க லட்சுமிமா. என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா? வண்டி வந்தாச்சா? பாத்துட்டு வந்தீரா? ஆமா லட்சுமி, வண்டியெல்லாம் வந்துட்டு எடுத்து வைங்க, போவோம். துளசியையும் காருண்யாவும் பாக்கையில ரெட்ட பிள்ளைகள் மாதிரிலாம் இருக்கு. அப்படியாப்பா இருக்கு? ஆமா, உங்க 2 பேத்தையும் புதுசா பாக்குற ஆள்கிட்ட அக்கா தங்கச்சின்னா அப்படியே நம்பிடுவாவோ. அப்படியாம்மா? ஆனா நாங்க அக்கா தங்கச்சில, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உயிர் தோழிகள். நீங்க எப்படினாலும் வச்சு கூப்பிட்டுக்கிடுங்கம்மா, ஆனா எனக்கு நீங்க 4 பேருமே ஒண்ணுதான். ஏம்மா, நானும் ரெடி ஆயிட்டேன். சரி மக்களே, ஆளுக்கு ஒரு பையன் தூக்குங்கடி, போவோம். சரிம்மா. லட்சுமி, மல்லி அரும்பு வாங்கிட்டு வந்தோம்னா கட்டுறதுக்கு கட்டுனையா? இல்லங்க, பூவும் நூலும் எடுத்து வச்சிருக்கேன், வேன்ல போய் உட்காந்து கட்டுவோம். என்னது கட்டுவோமா? ஏம்மா நீ தான் கட்டணும், நாங்க ஜாலியா பேசிக்கிட்டே வருவோம். யாரு பேச வேண்டாம்னா பேசிக்கிட்டே பொடுபுடுன்னு கட்டிடலாம்ட்டி. ஆளுக்கு கொஞ்சம் கட்டினா சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. சரிம்மா. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொல்லு சின்ன பொண்ணு. ஃபேன் வந்துட்டா? சீட்டு போட்டு வைட்டி. சரி இந்த 5 நிமிஷத்துல வந்துருவோம். ஏம்மா வேன் வந்துட்டா, நான் போய் இடம் பிடிக்கேன். அட வந்துருவோம் டி. ஆமா, வெளியில தான் நிக்க, வீடு பூட்ட போறோம். வாரேன். ஏன் அம்புச்சே இப்படி சத்தமா பேசுற? உனக்கு போனே தேவையில்லை போலயே. இங்க நின்னு சின்ன பொண்ணை கூப்பிட்டாலே அவளுக்கு கேட்கும் போல. உங்க அப்பா எப்படி சொல்றாரு பாருட்டி. நான் என்ன அப்படியே கத்துறேன், அந்த பிள்ளைக்கு கேட்கலன்னு தானே மறுபடியும் சொல்றேன். இதுக்கு போய் கத்துறேங்காரு. ஏம்மா, உண்மைக்குமே நீ நார்மலா நேர்ல பேசுறத விட போன் பேசினா கத்துன்னு கத்துறமா. அது உனக்கே தெரிய மாட்டேக்கு, ஏன் தான் இப்படி பேசுறியோ. ஒரு நாள் நான் வேணா வீடியோ எடுத்து வைக்க, அப்ப பாரு. நீ ஏன்டி கடந்து பல்ல கட்டுற? வா. இந்த மனுஷன் கூட வரதுக்கு பெசாட்டி வீட்லயே உட்காந்துடலாம் போல. நொய்யின்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே வராரு. ஏங்கிதா அவன் மாதிரி ஊந்து வர, விறுவிறுன்னு எட்டி நட. நீர் நெட்டுன்னு வளர்த்தியா இருக்கேரு, ஃபாஸ்டா நடந்து போறீங்க. நான் வர வேண்டாமா? இப்பமே இங்க நின்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் கோயில போய் என்னெல்லாம் பாடாப்படுத்த போறீங்களோ. அது ஒண்ணு இல்ல, உனக்கு 7:30 சனி நடக்கல, அதான் உனக்கு இப்படிலாம் பேச வைக்கி. ஒழுங்கா வந்து சாமியை கும்பிடு, எல்லாம் சரியாகட்டும்னு. போச்சு, ஜாலியா போயிட்டு வரலான்னு பார்த்தா அதையும் ஞாபகப்படுத்தி விட்டாரு. ஒரு நாளைக்கு 2 வாட்டி 7:30 சந்திக்கிற கடிகாரமே நல்லாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர 7:30க்கு பரிகாரம் தேடி கோயிலா போக வேண்டியதா இருக்கு. என்ன வாழ்க்கை, என்னை இப்படி வச்சு செய்த. இப்ப என்ன உனக்கு குறைஞ்சு போச்சு? எல்லாம் நல்லா தானே இருக்க? ஆமா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கல்யாணத்தை சொல்றேன். எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. சண்டை உங்க கூட போடுறோம்ல டெய்லி, அதுதான். எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். என்னன்னு புரியல? போக தெரியும் அடி வாங்குறது. வாய் வாய் வாய், இந்த வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. யார்கிட்ட அடி வாங்குவா? யாரா? நீங்கதான். நீங்க என்கிட்ட அடி வாங்குவீங்க? அப்படியே வச்சேன்னு வையே, பல்லுகளெல்லாம் உடஞ்சு வாய் ஓட்டையாயிரும். என்னையா மனுஷரு, எங்க அடியும் எங்க அடிச்சு பாரு.
என்ன கீதா, என்ன அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? என்ன சேகரு, ஒரே சத்தமா இருக்கு, வண்டியில ஏறலையா? ரெண்டு பேரும் என்ன சண்டையா போடுறீங்க? என்ன வாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கீதா போய் வண்டியில ஏறுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்தாச்சே. என்ன சேகரு சண்டை போட்டுட்டா இருக்கீங்க? நிம்மதியை தேடி தான் கோயிலுக்கே போறோம். இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா போய் சாமி கும்பிட்டு வருவோம்ப்பா. சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல மாணிக்கனே. கீதால பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்பயும் போல பேசுறதுதான். நீங்க பேசுறத பார்த்தாலே சண்டை போடுற மாதிரி இருக்குடே. அதான் என்ன ஆயிட்டோன்னு வந்து கேட்டேன். வா சேகரி, எல்லாரும் வந்தாச்சு, வண்டி எடுக்க போறாவோ, வா போய் உட்காருவோம். ஆட்டுனே வாங்க போவோம். என்ன நாலு முடி உங்க மவனை கூட்டு வரலையா? அவனை விட்டுட்டு வந்துட்டேன். அவனுக்கு பப்ளிக் பரிசுலாம் நடக்கு. அவனை கூட்டிட்டு வந்துட்டோம்னா படிக்க வேண்டாமா? அப்ப அவனுக்கு சாப்பாடு சோத்தெல்லாம் பொங்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. அவன் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவான். இந்த வருஷம் இல்லைன்னா என்ன அடுத்த வருஷம் வந்துட்டு போறான். ஆமாக்கா, படிப்பு ரொம்ப முக்கியம். 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம்ல நல்லா படிக்கட்டும். ஏ வடிவு பாட்டியோ, உங்க மவன் அங்க இருக்கான் பாருங்க. எங்கடி இந்த இருக்கானே? வடிவா, மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும் போது. ஏமா அப்பாவே இங்க? எனக்கு என்னெல்லாம் தெரியும், நான் இப்பதானே வந்து நிக்கேன். ஒரு போன் அடிச்சு கேளு, சீக்கிரம் வர சொல்லு, வண்டி எடுக்க போறாவோ. சரிம்மா, ஏன் இப்படி என்கிட்ட கோவப்படுற? அப்பாவை எங்கன்னு தானே கேட்டேன். தள்ளி உட்காரு, அம்மா உட்காரட்டும். மனசுல பூங்காத்து வடிவே நீ பார்க்கும் திசையில் வீசும் போது. யோ கணேசன் தாத்தா, வீசும் வீசும் பக்கத்துல கிட்டு பாட்டியை வச்சுக்கிட்டு இவருக்கு வீசுதாம்லா. பாட்டு தானே படிச்சேன். நீங்க இப்படியே பாட்டு பாடிட்டு கிடந்தீங்கன்னா கிட்டு பாட்டி என்னத்தையாவது எடுத்து வீச போறாவோ. என்ன ஒரு மாதிரி கிறக்கிக்கிட்டு வருது? துவாசை தின்னு ஜூஸ் தானே குடிச்சிட்டு வந்தோம். சரி அப்படியே பாடுப்போம். ஏ ஜாலி ஜாலி, வேன் கிளம்பிட்டு. டிரைவர் அண்ணே பாட்ட போடுங்க, பாட்ட போடுங்க. போட் போட் போட், தகிட 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 தகிட. எம்மாடி இவ்வளவு ஆட ஆரம்பிச்சிட்டாளுவல. என்ன வரத்துக்கு தான் வாராளுவோ. அண்ணன பாத்தியா அப்பாட்டே கேட்டேனா, ஆ பாத்தியா அப்பாட்டே கேட்டேடு, ஆ பாத்தியோ அப்பாட்டி தூ தூ தூ. அண்ணனை பாத்தையா அப்பாட்ட கேட்டேனா, ஆ பாத்தியே அப்பாட்ட கேக்கு, ஆ பாத்திதோ அப்பாட்டி தூ தூ தூ. நான் பார்த்தேனே. என்ன பாட்டு இது? ஏடி சின்ன பொண்ணு, எனக்கு கால் வலிக்கிச்சதுனால உட்கார, அப்புறமா ஆடுவோம். அண்ணனை பார்த்தேனே அப்பாட்ட கேட்டேனே. கீரிக்கு ஆடிக்கிட்டே கிடக்கத பாரு. என் நாலு முடி எந்திரிங்க, கமா லெட்ஸ் கோ டான்ஸ். ஏ அம்மா, இவ பெரிய மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. கைய கால ஆட்டாம ஒரு நிமிஷம் இருக்காளா பாருங்க. அம்மா, இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலே நல்ல நேரம் போகும் போலமா. ஏதாச்சும் லூசு தனமா பண்ணிட்டு இருப்பாளு ஓட்டி. அடியே நிறுத்து சின்ன பொண்ணு. பாக்குற ஆளுவெல்லாம் உனக்கு காக்கா வலிப்பு வந்து நினைக்க போறாவோ. என்னையா சக்தி, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சாஸ்தா கோயிலுக்கு வர, எப்படி இருக்கு உனக்கு இந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. கரெக்டா நான் ஊர்ல இருக்க நேரம் பார்த்து பங்குனி உத்திரம் வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, உன் கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோ. சரிப்பா. அம்மா வண்டியில ஏறின உடனே தூங்கிட்டு நீங்க இன்னும் தூங்கலையா? எங்க தூங்குறது, அப்பா என்னைக்கு சக்தி தூங்கியிருக்கேன். ஒரு 30 வருஷமா தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷமா ராத்திரியில ஒரு குவார்டர் அடிச்சுட்டு தூங்கியிருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமையா, குவார்டர் அடிச்சுட்டு தூங்குவேன். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கையில விடிஞ்சு போய் இருக்கும். அதை போய் நீங்க எல்லாம் நான் தூங்குறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நேத்தும் அடிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. அப்ப இந்நேரம் தூங்கி இருக்கணுமே. எங்க அடிக்கிறது? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொஞ்சோடி சரக்கை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதை உங்க அம்மா தெரியாதனமா எடுத்து ஜூஸ்ன்னு நினைச்சு மடக்குன்னு குடிச்சிட்டா போல. அச்சோ, அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் இந்தா தூங்கி வழியிறல்ல கொரட்டை விட்டு. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? உண்மையாவா? அடா ஆமாடா, அவ தூங்குறத பார்த்தா உனக்கு தெரியலையா? அட போங்கப்பா, ஏன் இப்படி பண்றீங்க?
பாட்டில் மாறிடுச்சு மைசன். நான் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் என் கையில இல்லை. எப்பா கை கால நல்ல வலி. என்ன தூக்கம் தூங்கிட்டேன். அடே சக்தி, இங்க பாரு. உங்க அம்மாக்குள்ள முழிச்சிட்டு இருந்த வீரன் தூங்கிட்டான். இப்போ உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டா. எப்பா உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தானா? வண்டி எங்க போயிட்டு இருக்கு? ஏங்க இந்த பஸ் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. நம்மளே காரையாறு மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். வண்டி மேடு பள்ளத்தெல்லாம் தாண்டிட்டு தானே வந்திருக்கோம். ஆனா எனக்கு அந்த மாதிரி தெரியல, அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இனிமே வருஷம் வருஷம் கோயிலுக்கு வரையிலலாம் இந்த வண்டியை தான் பிடிக்கணும். அது நீ குடிச்ச ஜூஸ் அப்படி. என்னது? என்ன சொன்னீரு? அது வந்து ஒன்றும் இல்லையே, நல்ல பெட்ரோல் போட்டிருக்கான் பஸ்ஸுக்கு, அதான் வானத்துல மிதக்கிற மாதிரியே இருக்குன்னே. என் 4 முடி கையை கொடுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி தான். இப்படி ஒரே பிரேக்ல தொப்புன்னு போய் விழுந்துட்டீங்களா என்ன? ஏய் அம்மாடி, எடுப்பட்ட சிரிக்கிகளா? உட்காருங்கடி பெசாட்டி. நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு பசு மேல இருந்து உருண்டு கீழே விழுந்துரும் போல. அப்புறம் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது பாத்துக்கிடுங்க. ஏன் வடிவு பாட்டி சும்மா இருங்க. இப்படி கோயில் போற நேரத்துல அபசகுணமா பேசிக்கிட்டு என்ன வறுத்து வாராளுவோம். இந்த டிரைவர் என்ன வண்டியை இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறாங்க? ஏன் அண்ணா ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வருது. கொஞ்சம் மெதுவா போறோம். என்னது மெதுவா போணுமா? ஏன் அம்புஜக்கா வேணும்னா நம்ம எல்லாரும் இறங்கி தள்ளிட்டு போவோமா? வேக வேகமா போற மாதிரி இருக்குடி. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வருது. தலை சுத்துதுன்னா 2 டான்ஸ் போடுங்கம்மா, எல்லாம் சரியாயிரும். போங்கடிகளா, நீங்களும் வேற இவ்வளவு வந்து சொன்ன பேரு